தியானம் செய்யும்போது முதுகுத்தண்டு தலை ஏன் நேராக இருக்க வேண்டும்? அந்த திரைப்படம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் வருது. அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த சேரினுடைய நுனியில் நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்து ஃபோக்கஸ்டாக பார்ப்பீங்க. இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் ஃபுல்லாக முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள் தான் கடத்துகின்றன. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தியானம் செய்யும்போது முதுகுத்தண்டு தலை ஏன் நேராக இருக்க வேண்டும்? எங்களால் முதுகுத்தண்டு தலையை நேராக வைக்க முடியல, அதனால் நான் குனிஞ்சு உட்காந்து தியானம் பண்ணால் எனக்கு தியானம் சித்திக்காதா? இல்லை கண்டிப்பாக முதுகுத்தண்டு தலையை நேராக வைக்கிறதுல வேறு எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இந்த பூமி ஒரு விசித்திரமான ஒன்று. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றும் போது பூமியினுடைய கனமான அணுக்கள் எல்லாம் பூமியினுடைய மையத்தை நோக்கி நகர்கின்றன. அதேபோல் மனிதனுடைய உடல் அமைப்பும் ஒரு பல கோடிக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டது. இந்த கோடிக்கணக்கான செல்கள், கனமான அணுக்கள் இந்த உடலில் கூட 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 உடல் செல்களினுடைய தளர்ச்சி அடைய அடைய இயற்கையாகவே மனிதன் நாளாக நாளாக வயதாக வயதாக அப்படி கூனி குறுகிறான். அப்போ புவியீர்ப்பு விசையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். புவியீர்ப்பு விசையினுடைய கட்டுப்பாட்டில் கனமான அணுக்கள் எல்லாம் கீழ் நோக்கி ஈர்க்கப்படும் போது இவனை அறியாமல் பெண்டு விழுந்து இவனுடைய சக்தி நிலை கீழ் நோக்கி போக ஓடத் தொடங்குது. இந்த யோகம் என்பது என்ன அப்படின்னா, சக்தி நிலையை மேல் நோக்கி திருப்புதல் என்ற ஒரு தன்மையில தான் மூவ் ஆகுது. அப்போ நம்ம முதுகுத்தண்டு நேராக வைக்கும்போது நம்முடைய சக்தி நிலை புவியீர்ப்பு விசையினுடைய ரொம்ப அதிகப்படியான ஒரு கட்டுப்பாட்டில் வராது. கொஞ்சம் நேராக இருக்கும்போது இவனுடைய எனர்ஜி ஃப்ளோ மேல் நோக்கி ஓடுறதுக்கும் சக்தியை கீழிருந்து மேல் நோக்கி திருப்புறதுக்கும் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை யோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கழுத்தும் நேராக இருக்கணும், அப்போ தான் எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக மேல் நோக்கி போகும். நம்முடைய எனர்ஜி கீழிருந்து மேல் நோக்கி பாயும் போது தான் நம்முடைய ஞானம் அல்லது நம்முடைய மனம் இந்த உடலை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றுதல்லேருந்து விடுபட்டு, அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபட்டு மனமானது கொஞ்சம் ஒரு சுதந்திரமாக இயங்குறதுக்கு வரும். அல்லது நம்ம பெரும்பாலும் இந்த அன்னமய கோஷத்தையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம போயிடுவோம். ஆகவே தியானத்தின் போது முடிந்த அளவு முதுகுத்தண்டை நேராக வைத்து கொள்ள வேண்டும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ் வரணும் அப்படின்னா உங்களை அறியாமல் நீங்கள் முதுகுத்தண்டை நேராக அப்படி வைப்பீங்க. நேராக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காருவீங்க. பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஏதாவது திரைப்படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த திரைப்படம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் வருது. அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சேரினுடைய நுனியில் நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்து ஃபோக்கஸ்டாக பார்ப்பீங்க. பெரும்பாலானவர்கள் சண்டை காட்சி, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் ஃபோக்கஸ் நல்லா வேணும்னா நம்மளை அறியாமலே முதுகுத்தண்டு நேராக போகுது. அப்போ நம்மளுடைய நோக்கம், தியானத்தினுடைய நோக்கம் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. அப்போ ஒன்று நம்ம மனசை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது தன்னாலே நம்ம முதுகுத்தண்டை நேராக வச்சுருவோம். அல்லது நம்ம முதுகுத்தண்டை நேராக உட்கார்ந்து இருந்தால் ஃபோக்கஸும் நல்லா வரும். அதுக்காகவே நீங்கள் அன்பர்கள் அனைவரும் முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்வதில் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு எளிய உடற்பயிற்சிகள், எளிமைய முறையான ஆசனங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த புஜங்காசனம் செய்கிறது, சூரிய நமஸ்காரம் செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஸ்பைன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இளமையாகவும் இருக்கும். இன்னொன்று, முதுகுத்தண்டு எந்த அளவு நேராக ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவு உடலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை ஃபுல்லாக முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள் தான் கடத்துகின்றன. ஆகவே முதுகுத்தண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்போது இளமையான ஒரு தோற்றமும் இளமையான ஒரு மனநிலையும் புத்துணர்வும் இருக்கும். முதுகுத்தண்டு நமக்கு குனிஞ்சு இருக்கும்போது எனர்ஜி ஃப்ளோவில் நிறைய கட்டாக ஆரம்பிச்சிடும். காந்த ஓட்டத்தில் நிறைய தடைகள் ஏற்படுறதுனால நம்முடைய மூளைக்கும் உடலுக்குமான ஒரு ஒத்திசைவில் சில குறைபாடுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அன்பர்கள் முடிந்தளவு முதுகுத்தண்டு தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நாளடைவில் அது ஒரு எளிமையான ஒரு பழக்கமாக மாறிவிடும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.